திஸ் இஸ் விஷால். இது வந்து நம்மளோட ஷார்ட்கட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல். ஒருவேளை நீங்க ஷார்ட்கட் சாஃப்ட்வேரை வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணாம இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற டியூட்டோரியல்ஸ பார்த்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டோரியலுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோனே, இப்ப தெரியுது பார்த்தீங்களா? இப்படி தான் உங்களோட சாஃப்ட்வேரும் இருக்கும். நீங்க இப்ப இன்ஸ்டால் பண்ணா. ஒருவேளை நீங்க பழைய வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லா பிளாங்க்கா இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேல இருக்கிற இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி வந்துரும். இப்போ வந்துட்டு நம்மளோட ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர். இது என்ன அப்டின்னா, நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் எந்த இடத்துல சேவ் பண்ணணும், அதாவது எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணணும் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் தான் அது. நான் வந்துட்டு சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு சொல்லி தரதுனால, வீடியோஸ் அப்டின்ற ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கிறேன். நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்கன்னா, நீங்க தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நீங்க அதில சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு, நீங்க ஃபோல்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம், கீழ செலக்ட் ஃபோல்டர் அப்டின்னு கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் நேம். இது வந்து நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் எத பத்தி, உங்களோட ப்ராஜெக்ட்க்கான நேம நீங்க டைப் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தரதுனால, டெஸ்ட் அப்டின்னு டைப் பண்றேன். ஓகே. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, வீடியோ மோட். இது வந்து உங்களோட வீடியோ குவாலிட்டி எந்த லெவல்ல இருக்கணும் அப்டின்றத பொறுத்து. உங்களுக்கு வந்துட்டு 720 பிக்சல்ல வீடியோ இருக்கணும்னா, நீங்க 720 பிக்சல் கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் 1080 பிக்சல கிளிக் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஒப்பீனியன் தான். நான் 720 பிக்சல் கிளிக் பண்றேன். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் அப்படின்னு குடுங்க. ஓ! ஆல்ரெடி இந்த நேம்ல இருக்கா? ஓகே. நான் நேம் மாத்திக்கிறேன். டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகே. ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல ஃபோல்டர்ல இருக்கீங்க. நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோல நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இதெல்லாம் என்ன? இந்த பாக்ஸ் என்ன? இந்த பாக்ஸ் என்ன? கீழ இருக்கிற பாக்ஸ் என்ன? இங்க ஏதோ ஒரு 2 பாக்ஸ் இருக்குதே தம்பி. அதுவும் என்ன? இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனே பார்ப்போம். ஜாப்ஸ் அப்டின்னா என்ன? உங்களோட வீடியோவ நீங்க எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள். எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்க உங்களோட வீடியோவ ரெண்டரிங் ப்ராசஸ் தரணும் ஆர் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் தரணும். அப்போ வந்துட்டு ரெண்டரிங் ப்ராசஸ் நடக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் இந்த ஜாப்ஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுதா? இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு இப்படி லிஸ்ட்டா இருக்கும். எந்த வீடியோஸ்லாம் இப்ப ரெண்டர் ஆயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் இங்க இருக்கும். இதுதான் ஜாப்ஸ்ன்றது. அடுத்து எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோ பாருங்க. ஓப்பன் ஆகுதா? இதுதான் அந்த எக்ஸ்போர்ட்ன்றது. இது வந்துட்டு நீங்க வீடியோவ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், நீங்க இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி தான் நீங்க வந்துட்டு வீடியோவ MP4 ஃபைலுக்கு மாத்தப் போறீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு கார்னர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நீங்க எந்த ஃபார்மேட்ல வீடியோ வேணுமோ, நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம, இதில பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க யூடியூபரா இருந்தா, யூடியூப்க்கு வீடியோ எடிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்குன்னு தனியா ஸ்பெஷலா ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூடியூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நாங்க இங்க போய் எக்ஸ்போர்ட் ஃபைல் அப்படிலாம் குடுப்போம். இந்த வீடியோவ எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீ ஃப்ரேம்ஸ். கீ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு தெளிவா நம்ம அதோட யூசஸ் பார்த்தா தான் புரியும். அதனால நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல என்னன்னு பார்ப்போம். அடுத்து ஃபில்டர்ஸ். ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த ஆப்ஷன் இங்க இருக்குதா? ஃபில்டர்ஸ். நீங்க ஃபில்டர்ஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஒருவேளை நீங்க ஓப்பன் பண்ணும்போது ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இல்லன்னா பயப்படாதீங்க. இந்த ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஓப்பன் ஆயிரும். இது என்ன தம்பி? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வீடியோஸ்ல நீங்க எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு ஒரு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதாவது ஃபேட் இன் எஃபெக்ட் ஒரு வீடியோ ப்ளே ஆயிட்டே இருக்கும். அப்படியே பேக்லேருந்து ஒரு வீடியோ வரும். இந்த மாரி எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணது வந்துட்டு இந்த ஃபில்டர்ஸ்ல தான் இருக்கும். இதிலேருந்து தான் நம்ம எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைம்லைன். டைம்லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு வருவோம். இது என்னன்னு பார்ப்போம். டைம்லைன்ல தான் உங்க வீடியோவ டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு, இதில தான் நீங்க எடிட் பண்ணுவீங்க. அதாவது நீங்க வீடியோவ கட் பண்ணது, மியூசிக் ஆட் பண்ணது, எல்லா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணது, அத கட் பண்ணி மெர்ஜ் பண்ணது, எல்லாமே இந்த டைம்லைன் அப்படின்ற இடத்துல நம்ம செய்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பிளேலிஸ்ட்டு முன்ன சொன்ன மாரி தான். இங்க எதுவுமே இல்ல அப்படின்னா பயப்படாதீங்க. பிளேலிஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். இந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வீடியோஸ் நம்ம ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து, இந்த பிளேலிஸ்ட் அப்படின்ற இடத்துல தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அங்க ஸ்டோர் பண்ணியிருக்கிறத எடுத்து நம்ம டைம்லைன்ல வச்சு நம்ம எடிட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்துட்டு இப்ப கொஞ்சம் புரியாத மாரி இருந்தாலும், நம்ம அடுத்தடுத்த டுட்டோரியல்ஸ்ல அதோட யூசஸ நேரடியா பார்க்கும்போது ஒண்ணு புரியும். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கும்போது,
அது எங்கே யூஸ் பண்ணுறோம், அதோட யூசஸ் பார்த்தா தான் அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அது நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியும். நீங்க எப்போ ஒரு விஷயத்த கத்துக்கினாலையும், அது எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம், ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கினீங்கன்னா, உங்களோட லேர்னிங்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வேல போகும். நீங்க அத மறக்கவும் மாட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரீசன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த ரீசன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லனாலும், நீங்க இங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கனாலும், இந்த ரீசன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ல இருக்கும். நீங்க போயிட்டு அங்க அன்டூ பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டீஸ். ப்ராப்பர்ட்டீஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம இப்ப அத யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து பீக் மீட்டர். பீக் மீட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தெரியுதா? இது வந்துட்டு உங்களோட மியூசிக் வந்து எந்த லெவல்ல இருக்கு, அந்த மியூசிக்ல இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத காமிக்கும் அந்த பீக் மீட்டர். அடுத்தது ரெண்டோ, அண்டோ. இது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அண்டோனா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா பேக் வருது. ரெண்டோனா அதுக்கு ஆப்போசிட் வைஸ் வெர்சா. அடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட் சேவ் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் நம்ம வேண்டியதில்லை. ஓப்பன் ஃபைல் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓப்பன் ஃபைல்னால் நம்ம அதிலேருந்து நம்ம வீடியோஸ் எடுக்கிறது தான். அது நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு நம்மளோட நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்ப்போம். ஓகே கைஸ், அப்போ எல்லாமே நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு இங்கே ஒரு டப்பா இருக்குது தம்பி, இது என்ன தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ண வீடியோலாம் பார்க்கணும் இல்லையா? பார்க்காமே நம்ம மைண்ட்லேயே வர அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. அந்தளவுக்கு டெக்னாலஜியும் வளரல. நம்ம இந்த இடத்துல தான் நம்ம எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்து எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்குறது எல்லாமே அதுதான் நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரீன். ஓகேவா? ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம இதை தான் பார்க்கணும்னு நினச்சோம். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா, இதில் இருக்கிற எல்லா டூல்ஸும் என்னென்ன அப்படின்னு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். அப்படியும் உங்களுக்கு புரியலை, எனக்கு இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்தடுத்து அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை என்னென்னு புரிஞ்சுப்பீங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.